தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 2026 குரு பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த தனுசு ராசிக்கு 8ஆம் வீட்டுல குரு உச்சம் அடைஞ்சு பெயர்ச்சி ஆகிறாரு. குரு மறைஞ்சிட்டாரு, நமக்கு நன்மை கிடைக்காதா அப்படின்னு பெருசா வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா சங்கு சுட்டாலும் மென்மை மாறாது, கட்டாளம் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்ற மாதிரி குரு பகவான் இருக்கிற இடத்தோட பார்க்கிற இடங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில குரு பகவான் 8ஆம் வீட்டுல உச்சமடைஞ்சு பயிற்சி ஆகிறது. எதிர்பார்க்காத தனவரவு உங்களை சேரும். எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் உங்களை சேரும். அதே சமயத்துல எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் உங்களை சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலும் குரு பகவானுடைய பார்வை 12ஆம் வீட்டுக்கு பறந்தனால வெளிநாடு பிரயாணங்களுக்காக காத்திருக்க, படிப்புக்காகவோ இல்ல வேலைக்காக காத்திருக்கவங்களாம் அது நடக்கக்கூடிய சூழல் உண்டாகும். மேலும் சுப விரயங்கள் உண்டாகும். பிள்ளைங்களுடைய படிப்புக்காகவோ, பிள்ளைங்கள் திருமணத்துக்காகவோ, வீடு கட்டுறதுக்காகவோ, வண்டி வாகனம் வாங்குறதுக்காகவோ, இது மாதிரி சுப விரயங்கள் உண்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலும் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் வீட்டுக்கு பறந்தனால, ஏன்னா தனக்காரகன் உச்சமடைஞ்சு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால காசு பணத்துக்கு ஒன்றும் பெரிய குறைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். யார் வீட்டு பணமாவது உங்க பாக்கெட்ல இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஒரு லோனுக்காக காத்துருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஆக பொருளாதார நிலை பெருசா பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். மேலும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே ஒற்றுமை மேலோங்கும். மேலும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் மேலோங்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் தருவாருன்னு சொல்லலாம். மேலும் குரு பகவானுடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு பறந்தனால உயர்கல்வி பெறக்கூடிய, அதாவது உயர்கல்விக்காக வெளிநாடு சில பேர் படிக்கணும்னு இருப்பாங்க. அது மாதிரி உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். கார், பைக் போன்ற வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். மேலும் சொல்ல போனா இந்த குரு பகவானுடைய பயிற்சியால பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது. மாறாக நற்பலன் தான் நடக்கும். ஏன்னா சுபகிரகம் எந்த ராசிக்கும் பெரிய கெடுதல்லாம் ஒன்றும் செஞ்சிடாது. மாறாக நற்பலன்களே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே சமயத்துல தொழில் இல்லாதவங்களுக்கு புதிய தொழில் அமையும். செய்யக்கூடிய தொழில லாபம் கிடைக்கும். வேலை செஞ்சுட்டு இடத்துல நல்ல பேர் கிடைச்சி அங்க சம்பள உயர்வு, சேலரி, அதாவது உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி நல்ல விஷயங்களா உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த குரு பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நீங்க நீதீபம் ஏற்றி குரு பகவானுக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபடணும். மேலும் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நற்பலன்களே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.